எங்கள் ஆயா சின்ன வயசுல என் வாயில வச்சுட்டு கோழிப்பே பரவாயில்லைங்க. பின்னாடி தான் இந்த இதை பிடிச்சிக்கலாம். எந்த பக்கம் போய்க்கணும் ஒரு செக் பண்ணி இது இதில் இந்த இருக்குல்ல. அதான் அதாவது அதை பிடிச்சி இழுக்கணும். ஹாப்பி வாலண்டைன்ஸ் டே. சிங்கிள் ஸ்டேடா நண்பர்களும் கொண்டாடும். இதுக்குள்ள என்னமோ வச்சிருக்கான். இதுக்குள்ள என்னமோ வச்சிருக்கான். பெயிண்டட் பெண்டிங் பேக்ஸ் உள்ள என்ன இருக்கு? ஓ இதுதானா காடு. புல்லுன்னு போட்டிருக்கான். இழு புல்லா. இப்போ பாரு எந்த இருக்கு பாரு புல்லுன்னு போட்டிருக்கான். ஆனால் இழுத்த வர மாட்டேங்குது. ஓ இதை பிக்கணும். இப்போ புல்லு புல்லு அப்போ கிளியில அப்போ தக்காளி இதில் எதுவும் கோடு கொடுத்துருக்கானு ஒரு மருந்து. காட்சிப்பா இப்படி தான் இருக்கணும். என்ன தெரியும் உள்ள ஒன்றும் இல்லை. ஓ மச்சான் அங்கே வரல. அதை இழுத்ததுக்கு அப்புறம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டெல் யூ ஐ லவ் யூ அப்படின்னு போட்டு இதில் என்னதாவது போட்டுக்கணும். அப்படியா? அட கருமமே. ஓ கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கணும் மச்சான். சரி ரைட்டு சர்ப்ரைஸ். இப்போ எப்படி இருந்துச்சு அப்படியே வச்சுக்கலாம். ஆமாம். இப்போ என்ன ஃபுல் பண்ணு. ரைட் இதை புல். இப்போ வந்து இதை புல் புல் வாவ். ஆனால் ஒன்றுமே இல்லை. அப்புறம் இதை எப்படி ஓப்பன் பண்ணுமா? எஸ் இதை எப்படி டேப். ஏ எவ்வளோ பெரிய சாக்லேட்டு. 320 ரூபா. இதையும் வாங்கி திங்கிறாங்க. எம்ஆர்பி மட்டும் போடலை. அவ்வளோதான். என்னதான் இருக்குன்னு நீ செக் பண்ணி பார்த்துக்கோ. இந்த வியாபாரம் எப்படி பிடிக்கணும்னா அந்த வியாபாரம் பிடிச்சி அதில் இது பண்ணிட்டு அது உள்ளே ஓப்பன் பண்ண கவரை பத்திரமா வைக்கணும். காதலில் முக்கியம் கவர். அதை ஞாபகம் வச்சுக்கோ. யாரும் பண்ணிடுறாங்க கவர். இது நைஸாக பிடிச்சி அவ்வளோதான். அப்புறம் உள்ள ஒரு கோல்டன் கவர் இப்படி பிடிச்சி அண்ணாச்சி கடலை என்ன கேட்டு பொம்பளை சவுக்கு கேட்குது. இதை அப்படி பிடிச்சிருக்கா எத்தனைங்க இதுக்கப்புறம் ஒரு கவரா? அதே குடும்பமே சாப்பிடலாம் போல. நிறுத்துக்கடா அவனை அப்படி மாதிரில கோபி அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்டா இப்படி அடிக்கடிக்கிட்டே போறீங்க? கவரை பிரிக்கிறதுக்குள்ள லவ் பிரேக்கப் ஆயிரும் போலையே. அவன் அது அடுத்த விளையாண்டே பண்ணுங்க. இதே எப்படி பிடிக்க? இது கிளிக்க தான் செய்யணும் மச்சான். இந்த கவரை பத்திரமா வைக்கிறதுக்கு அவன் வழி சொல்லலை. அலுமினியம் காயிலா? ஆமாம். ஏதோ ஓகே ஒரே காட்டு தான். அதாவது இந்த சைஸ் இருக்குல்ல இது வந்து 140 ரூபா. சரியா? 140 ரூபா. ஆமாம் 140 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு காட்டை வச்சு 320 ரூபா இன்னைக்கு வித்துட்டு காட்டுக்கு வாழ்க்கையே ஏமாந்துரு பார்த்துக்காங்க. ஒரு காட்டு வச்சு என் நம்மளை ஏமாத்துறான். என்ன யாருக்கு நீ சாப்பிட்றியா நான் சாப்பிட்றேன்னு ஒரு சண்டை வந்து அன்னையோட பிரேக்கப் ஆயிடும். ஸோ இதனால டபுள் வச்ச காட்டு கிடைக்குது. ஆன்லைனில் நீங்கள் தேடினீங்கன்னா எப்படி என்ன இதுக்கு மேலே பிடிக்காத புஷா டபுள் பேக்குன்னு ஒன்று இருக்கு. அது சொன்னீங்கன்னா டபுள் பேக்னா 2 காட்டு உண்டா என்ன? ஓ அடிச்சு விடுவோம். சரி ரைட்டு. ஆமாங்க டபுள் காட்டுன்னு ஒரு பேக் இருக்கு. டுவெல் காட்டுன்னு ஒன்று இருக்கு. இது வந்து சிங்கிள் காட்டு போங்க. சிங்கிள் காட்டுனா பிரச்சனை ஆயிரும். இதுவும் சிங்கிள் காண்டி. ஆமாம் டுவெல் காட்டுன்னு இருக்கு. அதான் லவர்ஸ் யூஸ் பண்ணுறது. அப்படின்னா தான் உங்களுக்கு பிரேக்கப் ஆகாது. கேட்டு வாங்க. நாளைக்கு ஒரு காட்டு வச்சு போயிட்டே இருக்கல. இது நான் வச்சுருக்கேன் என் காட்டு திருப்பி கொடு உன் காட்டு திருப்பி ஒரே பிரச்சனை. ஆமாம் இப்படி தான். இதான் காட்டு உடச்சிருவா. ஆமாம் உனக்கு அந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும் வரல. பார்த்துல இல்லை இல்லை அதை உருவாத. அது அப்படியே இருக்கட்டும். அப்படின்னா தான் மடிச்சு வைக்க முடியும். நீ என்ன செய்ய போகிற? ஓகே புரியல. சொன்னா அதை மடிச்சு உடைய முடியல. சரி 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 கரெக்டாக உடஞ்சி ரைட்டு. நான் அப்படி வச்சு எப்படி இப்போ திங்க மாட்டோம். 2 இதான் திங்க போகிறோம். யார் சாப்பிட போகிறா? இன்னும் சாப்பிடணும் சாப்பிடணும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கா மச்சான்? நார்மலாக திங்கிற மாதிரி தானே இருக்குது. 320 ரூபாய்க்கு ஒர்த்தா? அதை சொல்லுங்க. ஒர்த்தா? ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்படியா? கட் பண்ணுங்க. நல்லவே இல்லைங்க. ஏன் அடி பேசு சொல்லிடு. நான் எடுக்கலாம். அதான் அவன் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ரொம்ப சொல்ல நல்லா தான் இருக்குது. இந்த 10 ரூபா இது இப்படி தான் இருக்குது தெரியுமா? ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த 80 ரூபா 40 ரூபாய்க்குலாம் வாங்குவாங்கல்ல அது ஒரு இது பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த சாக்லேட் தின்னே உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடும். அதனால
வேலண்டைன்ஸ் டேக்கு இனிமேல் இந்த சாக்லேட்டை தவிர்ப்போம். 80 ரூபாய்க்கு வாங்குறோம். 80 ரூபாய்க்கு கூட வேஸ்ட்டு. 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தோமா, பச்சைக்கு ஒரு 4 கிஸ் அடிச்சோமா, அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. அடிங்க, நாங்கள் தான் பாவம் சாக்லேட் வாங்கி நின்று சிங்கிள் சார் இருக்கும். ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்காக இந்த சாக்லேட் வாங்கிருக்கோம் தெரியுமா? உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான், மற்றபடி எதுக்காகவும் இல்லை. அண்ட் இன்னொன்று என்னன்னா, எப்படி தான் இது உள்ளே இருக்குது அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எங்களுக்கு அதை விட ஆர்வமாக இருந்துச்சா அதனால வாங்கினோம். ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு காட்டை வச்சு ஏமாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபெயிலியர். தேங்க்யூ. எப்படிவா கட்டுவாங்க சொல்லு. அதான் ஒரு கடந்த 10 வருஷமா இந்த சாக்லேட் நானும் டிவியில் ஆடு பார்த்துட்டு இருக்கேன். எப்படி தான் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும். என்னது இது எங்கள் ஆயா சின்ன வயசுல என் வாயில வச்சுட்ட கோழிப்பே பரவாயில்லைங்க. ஐயோ ஐயோ. சரி ரைட்டு, அவ்வளோதானே, கட் பண்ணிடவா? பண்ணா என்ன பண்ணா? பாதி வடத்தி நீ கொண்டு போ, பாதி வடத்தி நான் கொண்டு போறேன். இப்போ இதுலயும் ஒரு பிரச்சனை. அந்த காட்டு உனக்கா, அதான் அந்த காட்டு உனக்கா இல்லை எனக்கானு என்ன பண்ண போகிறோம் சொல்லி பிரிச்சு பாதி காட்டு உனக்கு, பாதி காட்டு எனக்கு. எங்கள் சாக்லேட் சும்மா இருக்குங்க. சே போயிட்டாங்க. சரி ரைட்டு விடு. என்ன இருக்குல்ல, எனக்கு ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லைண்ணே. நல்லா இல்லை, சும்மா ஏதோ அதான் மச்சான். இந்த வடபாவில் 2 பண்ணை வச்சு ஒன்று சட்னியை தொட்டு ஏமாத்துறாங்களா, அந்த மாதிரி தான். 2 ரூபா பண்ணி கொஞ்சோண்டு சட்னி கேட்டால் 60 ரூபாங்க. 30 ரூபாயா? 60 ரூபா 2 பண்ணுவோம். ஹலோ, கொடுக்குறதே 2 பண்ணு தான் கொடுப்பான். அது சேர்த்து தான் 60 ரூபா. அது ஒரு பிளேட்டு தான். சிங்கிள் சிங்கிளாக கேட்க மாட்டாங்க. சரி கேஷ் பார்த்துருப்பீங்க. இதுதான் இது. சரி இப்போ பெரிய இதில் பாதி வடை எனக்கு பாதி காட்டு வேணும். அப்போ ஒன்று பண்ணுவோம். இந்த தனியாக எடு, தனியாக வந்துருமே. அப்படியா? ஆமாம், எடுத்து வராதா? வருமானம் பார்க்குமா? இது வச்சிருக்கலாம், ஏழு நகை வச்சிருக்கலாம், அப்படி பார்த்தல செய்யப்படல. யாருக்கு நான் கை வச்சு காட்டிட்டாங்க. இதுக்கு எடுத்துலாம் சொன்னாங்களே. அப்படியா? உடப்பணம் எடுக்கூடாது, இப்படி தான் எடுக்க போகிறோம் சொல்லி நிறைய பேர் வாழ்க்கையே உடச்சிட்டாங்க. நம்ம இதில் உடச்சிருமா பேசாம? சரி யாரை பிடிச்சோட நான் பிடிச்சதான். இப்போ இந்த காட்டை அழகாக காட்டே வீடு இருக்கியா? எடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே, இந்த காட்டை இப்போ பாதி உடைங்க. இதுதான் பிரச்சனையே. பசங்க கால் பண்ணாங்க. காட்டை எப்படி வைக்கிறது? சரியா இருக்கு. ஓகே, இது எனக்கு, இது உனக்கு. என்ன இந்த இதில் இன்னொரு பாதி எடுத்துக்கோ. இந்தா, இது உனக்கு, இது எனக்கு. கவருக்குள்ள வச்சுக்கோ. இது வரேன். சும்மா ரோஸ் கலர். நம்ம காட்டு எப்படி இருக்காது சொல்லு. காட்டு செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? ஹாட் ஃப்ளேவர் மட்டும் நல்லா இருக்கு. சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா இல்லை. இந்த ரோஸ் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. அப்போ நானும் சூப்பர் சாப்பிட்டு பாரு. அது போய் ஏன் சாப்பிடும். இது இந்த ஃப்ளேவரோட வருதுண்ணே. சாக்லேட் ஃப்ளேவரோட இது சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருப்பா. டைரக்ட் மில்க்லேயே அந்த இது இந்த ஃப்ளேவர் மட்டும் நல்லா இருக்கு. ரைட்டு.